ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாறுதல்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது விசேஷமான தினங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கா. அது தவிர மிதுனத்தில் குரு, கேது பகவான் 5ஆம் இடம்னு காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகுவும், 3 கிரகங்கள் மீன ராசியில், அதாவது சனி, புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்குது. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக பொருளாதார தடங்கள் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபார தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த காரியங்கள் அந்த அளவுக்கு வேகமாக நிறைவேறாது. அதனால் பொறுமையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோல்சாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறக்கிறது. 20ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 23ஆம் தேதி 23/4/2026 புதன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதற்கு பிறகு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இன்னைக்கு 9ஆம் தேதி 9/5/2026 அன்னைக்கு 10/5/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். இந்த 23/4/2026 10/5/2026 வரையிலும் உண்டான நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். ஏன்னா போர் சூழக்கூடிய உருவாக்கம், ஏன்னா சனி செவ்வாயினுடைய தாக்கம் 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியது, தனித்து வேற இருக்காங்க, சுபர்கள் பார்வை இல்லை. அதனால் நிச்சயமாக கடல் வாணிபங்கள் கெடும். கடல் வாணிபத்தில் பெரிய இழப்பு ஏற்படும். அது தவிர இந்த கருப்பு திரவ பொருள், நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள், இது எல்லாமே பிரச்சனைகளில் சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தான் என்ற அகம்பாவத்துடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். இருந்தாலும் 10ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாகக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உலக பொருளாதாரம் நிச்சயமாக இந்த 23/4 10/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும். அதனால் பொறுமையாக இருந்து கடந்து செல்வது தான் நல்லது. தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருக்கிற விஷயத்தை கையில் வச்சுட்டு போகிறது தான் ரொம்பவுமே நல்லது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மாதத்தில் பார்த்தேனால் 14/4 வருஷப்பருப்பு, அதாவது பராபவ வருஷம் பிறக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 17ஆம் தேதி அமாவாசை, சித்திரை அமாவாசை. அது மிகவும் முக்கியமான அமாவாசை. பித்திருக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு 20/4/2026 அன்னைக்கு அக்ஷய திருத்தியை, அதாவது அமாவாசையிலிருந்து 3ஆவது நாள் திருத்தியை, 3ஆவது நாள் பிரதமை துதியை திருத்தியை, 3ஆவது நாள் பார்த்தேனால் வளர்பிறை திருத்தியை 3ஆவது நாள்ன்றதுனால அக்ஷய திருத்தியை மிகவும் நல்ல விஷயம். எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் மறுபடியும் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டில் சுபிக்ஷம் கூடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குண்டான பொருட்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்காக போய் நீங்கள் தங்கம் தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணுன்றது இல்லை. துவரம்பருப்பு, வெல்லம், இந்த மாதிரியான உப்பு, இந்த மாதிரியான வளரக்கூடிய விஷயங்கள், வீட்டுக்கு தேவைப்படும் விஷயங்களை வாங்குவது மிகவும் நல்லது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 22/4/2026 தேதி அன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி. ராமானுஜர் அவதரித்த நாள். சித்திரை மாதம், திருவாதிரை நட்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூரில் மிகவும் ஏற்றமாக இருக்கும். ராமானுஜர், அதாவது ராகு கேதுவின் தோஷம் இருக்கிறவா ஆதிசேஷனின் அவதாரம்னு சொல்லக்கூடிய ராமானுஜனை சேவிச்சுன்னு வந்தாலே நிச்சயமாக அந்த ராகு கேதுவின் தோஷம் நீங்கும். மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியவர். அதனால் அவரை சேவிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம்.
இந்த மாதம் 23/4/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சித்திரை மாதத்தில் ஒரு 1.5 மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது அதாவது 18 நிமிஷமாக 5-18 நிமிஷம் பிரிச்சுக்கிறார். முதல் 18 நிமிஷம் தன்னுடைய கண் விழித்து காலை கடன்களை பண்ணுறது, அதற்கு பிறகு ஸ்நானம் செய்து, அதற்கு பிறகு அதாவது சாமி கும்பிட்ற நேரம் போஜனம் செய்தல், அதற்கு பிறகு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்தல், தாம்பூலம் தரித்தல், இந்த 2 நேரமான கிட்டத்தட்ட 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷத்தை நீங்கள் அதாவது வீட்டுக்கு அடிமனை கோல் ஓடுறது, அதை தவிர புதுசாக பத்திரம் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பெரிய ப்ராஜெக்ட் போடுறது, இது எது பண்ணிங்கன்னாலும் அதில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு அதாவது கால நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரமான 8:04 காலையில் 8:04 AM-லேருந்து 9:34 AM, காலை 8 மணி முதல் 9:34 வரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 36 நிமிஷம் கழிச்சாலும் 8:58லிருந்து 9:34 வரை உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், பூஜை செய்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த எது பண்ணிங்கன்னாலும், புதுசாக வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட் போடுறது, இது எது செஞ்சிங்கன்னாலும் நிச்சயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி, மிகப்பெரிய விசேஷம். சித்ரா பௌர்ணமின்றது பெரிய விசேஷம். ஏன்னா முழு நிலவை பார்க்கக்கூடியது. எதுவும் வெய்ய காலத்தில் முழு நிலவு கேட்கவே வேண்டாம், ரொம்பவுமே விசேஷமாக தெரியும். 1/5/2026 அன்னைக்கு, அதாவது நான் இந்த பௌர்ணமி யோகங்கள்னு ஒரு இது போட்டிருக்கேன், அதை பாருங்கள். விசேஷமான காலகட்டங்களாக இருக்கும் அன்றைக்கி பௌர்ணமியில், ரொம்பவுமே ஏற்றமான காலம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றுல இறங்குறது ரொம்ப பெரிய விசேஷம். மதுரையிலலாம் கள்ளர்கள் ஆற்றுல இறங்கும்போது கூட்டம் சொல்லவே வேண்டாம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் இருந்தாலும் அந்த இதுலேயும் கூட்டங்கள் அலமோதும். 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதாவது பரணி 3ஆம் பாதம் சூரியன் வரும்பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. ஒரு 21 நாள் 28 நாள் வரலும் இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவு வைகாசி மாதத்தில் வரும். அதை அப்போ பார்ப்போம். சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததேனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயின்னு இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலும் கொடுங்க. அதை தவிர என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை போடுங்க. அதனுடைய UTR ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஜாதகத்தை போட்டுட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு எளிதாக முடிக்க முடியும், எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்திலையும் தசாபுக்தியிலையும் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு வழியை சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் சித்திரை மாதம் 14/4/2026 14/5/2026 வரை உண்டான காலகட்டம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சித்திரை மாதம் பராபவ வருஷத்தில் 14/4/2026 14/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடியவர் மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கார். இந்த சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். அதாவது அஷ்டமத்தை சனி போட்டு வாங்கி ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடகராசிக்காரர்கள். மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷமாக. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை விட 9ஆம் இடத்தில் அந்த அளவு பிரச்சனையை கொடுக்காது. இருந்தாலும் தந்தைக்கு உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கும். தந்தையினுடைய சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். அதனால் உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களோ பணங்களோ வரக்கூடியது தடங்கள் வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும்.
சரி, இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு பார்த்தோமே. ஆனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 2ஆம் அதிபதியான தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல போய் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் வருஷம் தான் உச்சம் பெறுறது இல்லைன்னு சார் பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் உங்களுடைய பேச்சு திறமையினால், உங்களுடைய ஆளுமை திறமையினால் நிச்சயமான வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். யாரோட தொல்லைகள் வரும்? அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி அந்த அளவு விசேஷம் கிடையாது. 10ஆம் இடத்துல போய் இருக்க தொழில் மூலியமாக நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதீதமான பணம், அதாவது தொழிலில் இருக்கும் இருந்தால் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஒரே வாரத்தில் மாறுறார். 20ஆம் தேதி 20/4/2026 பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல வரும். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதர ஸ்தானம்ன்றதுனாலையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தூக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். இவ்வளவு நாளாக பிரச்சனையிலிருந்து மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இப்போ நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை, தூக்கம் நல்லபடியாக இருக்கும். சொந்த ஊர் கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதோடு பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சனியோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் இருக்க, நீச்சப்பட்ட புதன் இருக்கிறதுனால சிறு முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும். அதற்கு பிறகு ஏற்றத்தை கொடுக்கும். 23/4/2026 அன்னைக்கு புதன் 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல புதன், சூரியன் 2 பேரும் இருக்கிறதுனால அக்கௌண்டிங் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதோடு பார்த்திங்கன்னா இந்த பால் பதனிடக்கூடிய விவசாய நிலங்கள் வரக்கூடிய, அது தவிர தண்ணீர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட புதன் பார்த்தாலேயானால் 9/5/2026 11ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 12க்கு 12லையும் போகிறார். 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து, அதனால் அதீதமான பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம், செலவுகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோடு பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அதுவும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில், மண் சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர இந்த கல், மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட்டு, நிலத்திலிருந்து வரக்கூடிய ப்ராடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல்மணிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். முயற்சிகளில் நிச்சயமாக சிறு சிறு வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் சொந்த தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தினோட சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், மாநிலம் போகிறதுக்கு சிறு தொல்லைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பர்மனெண்ட் விசா இல்லைன்னா அது பேர் என்ன, இந்த H1B, அதை தவிர சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும். புதிய வேலை கிடைக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் வரும். எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் 2ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். தவறாக புரிந்து கொள்ளப்படும். பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம். இந்த சந்திராஷ்டம காலம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 14/4, 15/4 இந்த 2 நாட்களும். அதோடு பார்க்கும்பொழுது 10/5/2026 12/5/2026 வரலும் உண்டான நாட்கள். 4 நாட்கள் இந்த வருஷம் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. அருகில் இருக்கக்கூடிய
கோசாலையில் போய் பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போகும். நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயம் குறையும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தவிர சந்திரமௌலீஸ்வரர் போய் சேவிச்சுட்டு வாங்க. நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இது நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தன் போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில்